அனுசரணை வழங்குவோர் சிலிங்கோ லைஃப். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். இலங்கை தாய்மார் நம்பிக்கையுடன் தெரிவு செய்வது மலிபன் கிரி. வணக்கம். இணைந்திருக்கின்றோம் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. முதலில் தலைப்புச் செய்திகள். மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டமூலத்தை எதிர்வரும் செப்டம்பர் 3ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து நிறைவேற்ற தீர்மானம். 24,268 தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவிப்பு. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாயில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளினால் இன்று போராட்டம். கோவிட்-19 மற்றும் பொருளாதார நெருக்கடி காலத்தில் உரிமைகள் தொடர்பில் ஆராயும் பொது விசாரணை நிகழ்ச்சி அம்பாறையில் முன்னெடுப்பு. ஜனநாயகத்தை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச உறுதி. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் ஒன்றிணையுமாறு ஐக்கிய மக்கள் சக்திக்கு அழைப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டமூலத்தை எதிர்வரும் செப்டம்பர் 3ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து நிறைவேற்ற தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டமூலத்தை எதிர்வரும் செப்டம்பர் 3ஆம் தேதி 3ஆம் வாசிப்புக்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து அன்றைய தினமே நிறைவேற்றுவதென சட்டவாக்க நிலையியல் குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சட்டவாக்க நிலையியல் குழு இன்று பிரதேச சபாநாயகர் அஜித் ராஜபக்ச தலைமையில் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் கூடியது. இதில் குழுவின் உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன், மனோ கணேசன், கோவிந்தன் கருணாகரம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனால் கடந்த 6ஆம் தேதி 2ஆம் வாசிப்புக்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டமூலத்தில் உயர் நீதிமன்றத்தினால் வலியுறுத்தப்பட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் நிலையில் அதனை 3ஆம் வாசிப்புக்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பது குறித்து ஆராயப்பட்டது. அதற்கமைய அச்சட்டமூலத்தை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி 3ஆம் வாசிப்புக்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து அன்றைய தினமே அதனை நிறைவேற்றுவதற்கு சட்டவாக்க நிலையியல் குழுவில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 24,268 தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் 7,36,589 கிடைக்கப்பட்டிருந்தன. அவற்றில் 24,268 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய 7,12,321 பேர் தபால் மூல வாக்களிப்புக்காக தகுதி பெற்றுள்ளனர். அதேபோன்று ஜனாதிபதி வேட்பாளர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடல்களை அடுத்து ஒரு வேட்பாளருக்காக வேட்பாளர்கள் செலவு செய்ய வேண்டிய பணத்தின் அளவு 109 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று கட்சி சார்பில் மற்றும் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் போட்டியாளர்களுக்கான சின்னங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. 589 ඒකෙන් 24,268ක මුදලක් අයිදුම්පත් ප්‍රතික්ෂේප වුණා. ඒ අනුව දැන් අවසාන වශයෙන් ඉන්නවා. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாயில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளினால் இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி விவகாரத்திற்கு நீதி கோரி பாரிய கவன ஈர்ப்பு போராட்டம் கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழிக்கு முன்பாக இன்று முன்னெடுக்கப்பட்டது. கொக்கு தொடுவாய் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழி அகழ்வு பணியானது 3 கட்டமாக இடம்பெற்று 52 மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் மூடப்பட்டுள்ளது. குறித்த அகழ்வு பணியின் போது கண்டுபிடிக்கப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பான எவ்வித உண்மைகளும் இதுவரை வெளிக்கொண்டு வரப்படவில்லை. கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி விடயத்தை மூடி மறைக்க வேண்டாம், எமக்கு உண்மையும் நீதியும் வேண்டும் என தெரிவித்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது.
குறித்த போராட்டத்தில் கொக்குதொடுவாய் மனித புதைக்குழியை சுற்றி உறவுகள் கண்ணீர் விட்டு கதறி அழுததோடு போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதன்போது உண்மையை மௌனமாக்காதே, கொக்குதொடுவாய் மனித புதைக்குழியின் சாட்சிகளை அச்சுறுத்தாதே, கொக்குதொடுவாய் மனித புதைக்குழிக்கு நீதி, ஸ்ரீலங்கா ராணுவமே பொறுப்பு கூற வேண்டும், OMP ஒரு ஏமாற்று வேலை, காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் நீதி இல்லை, கொக்குதொடுவாய் மனித புதைக்குழியில் இலங்கை ராணுவத்தின் பங்கை அம்பலப்படுத்துங்கள், வட்டுவாக்களில் இராணுவத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்ட எமது அன்புக்குரியவர்களை எங்கே கொன்று புதைத்தீர்கள் உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை தாங்கியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விரைந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட குறித்த போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா, மன்னார், யாழ்ப்பாணம் மாவட்டங்களின் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்க உறுப்பினர்கள், பொதுமக்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவுல ஏகப்பட்ட இடத்த புதகுழிகள் இருக்குது. நாங்கள் இதை உண்மையில ஏற்றுக்கொண்டமா இருந்தால் மற்ற இடங்களிலே உள்ள புதகுழிகளுக்கான நியாயம் நீதியும் எங்களுக்கு கிடைக்காது. ஆகவே நாங்கள் இந்த புதகுழியை வன்மையாக கண்டிக்கின்றோம். எங்களுக்கான நீதி கிடைக்காம அவசரமாக எங்களுக்கு தீர்ப்பு வழங்கலாது. எங்கெண்ட உயிர்கள், எங்கெண்ட பொறுமதியான உயிர்களை அது எங்கெண்ட காணாம போன உறவுகளா இருந்தாலும் சரி, எமது மற்ற மக்களாக இருந்தாலும் சரி, போராளிகளா இருந்தாலும் சரி, புதைக்கப்பட்டவர்களுக்கான நீதி எங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்க வேணும். 5 மாவட்டங்களும் சேர்ந்தாக நாங்கள் இந்த புதைக்குழி சர்வதேச பொறிமுறை ஊடாக இதை வலியுறுத்த வேண்டும் என்பதற்காகவே நாம் இந்த இன்றைய கவன ஈர்ப்பு போராட்டத்தை சர்வதேசத்துக்கு சொல்லி இருக்கின்றோம். அந்த செய்தி ஊடாக இது இனப்படுகொலை, இறுதி யுத்தத்தின் போது இனப்படுகொலைகள் கூடுதலாக நடைபெற்ற இடமாகவும் முல்லைத்தீவு விளங்குகின்றது. 30 ஆண்டு நாயத்துக்கு நாங்கள் வரையலாது. அப்ப எங்கட மாவட்டத்துக்கே நாங்கள் இடம் அந்த நிலையில அகதிகளாக வாழ்ந்தோம். நாங்கள் 30 ஆண்டு காலம் இங்க வந்தால் இப்படியான நிலைமை, ராணுவம் இருந்து கேம்புகள் அடிச்சு பெரிய நிலைமையில இருந்துருக்கு. இது எல்லாம் ராணுவத்தின் கேம்பு. இந்த கேம்புக்குள்ள எவன் கொண்டு இந்த பொடியை தாட்டப்பட்டு போனா ஆறாக இருக்கலாம். அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்கு இந்த கொக்குதொடுவாய் இருக்குது, இந்த பூமி இருக்குது, அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. இந்த போராட்டத்துக்குள்ள இந்த புள்ளிகளை கொண்டு தாட்டதார், அங்க தாக்கப்பட்ட புள்ளிகளா கையளிக்கப்பட்ட உறவுகள் வட்டுவாகல, கடல்ல, மற்றது முகாம்கள்ல 2 பலவாறாக கையளிக்கப்பட்ட உறவுகள் அல்ல சரண அடைந்தவர்கள் இந்த புதைகுழியில் அகப்பட்டிருக்கலாம் என்பதே மக்களுடைய நம்பிக்கை. 1984ஆம் ஆண்டு விமானம் மூலம் துண்டு பிரசுரங்கள் போடப்பட்டும் மற்றும் நேரடியாக ஒலிபெருக்கிகள் மூலமாக அறிவிக்கப்பட்டும் இந்த மக்கள் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டிருந்தார்கள். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினராலே வெளியேற்றப்பட்ட பிற்பாடு இந்த பிரதேசம் முழுமையாக அவர்களுடைய இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வரப்பட்டிருந்தது. யுத்தம் முடிகின்ற வரைக்கும் இந்த பகுதியிலே மிகப்பாரிய இராணுவ தளம் இருந்தது, முழுமையாக இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆகவே இங்கே விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டில் இது ஒரு நாள் கூட 84ஆம் ஆண்டுக்கு பிறகு இருந்ததில்லை. அவ்வாறு இருக்கிற பொழுது இராணுவ கட்டுப்பாட்டிலே இராணுவ முகாமுக்கு அருகில் அதனுடைய முன்னிரங்கத்திலே இந்த புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லினால் இதற்கு நிச்சயமாக ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் தான் முழுமையாக பொறுப்பு கூற வேண்டும். COVID-19 மற்றும் பொருளாதார நெருக்கடி காலத்தில் உரிமைகள் தொடர்பில் ஆராயும் பொது விசாரணை நிகழ்ச்சி அம்பாறையில் நடைபெற்றது. தொற்றுநோய் கால நீதி மற்றும் சுகாதார உரிமை தொடர்பான மக்கள் ஆணையம் நடாத்திய COVID-19 மற்றும் பொருளாதார நெருக்கடி காலத்தில் மக்களின் உரிமைகள் எவ்வாறு கையாளப்பட்டன என்பது தொடர்பான பொது விசாரணை நிகழ்ச்சி நேற்று அம்பாறை அட்டாளி சென்னையில் நடைபெற்றது. LSD அமைப்பினால் தேசிய மட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் இவ்வேலை திட்டமானது அம்பாறை மாவட்ட மட்டத்தில் மனித எழுச்சி அமைப்பின் இயக்குநரான K. நிகால் அகமதின் ஒருங்கிணைப்பில் இடம்பெற்றது. சர்வோதய தலைவர் வின்யா ஆரியரட்ன, ஆய்வாளர் சிவஞானம் பிரபாகரன், கலாநிதி உப்புல் விக்ரமசிங்க ஆகியோர் வளவாளர்களாக கலந்து கொண்டிருந்தனர். COVID-19 தொற்று நோய் மற்றும் பொருளாதார நெருக்கடியின் தாக்கங்கள் ஒதுக்கப்பட்ட மற்றும் இலகுவாக பாதிப்பிற்கு உள்ளாகக்கூடிய மக்களுக்கு சுகாதார பராமரிப்பை அணுகுவதில் உள்ள தாக்கங்கள் தொடர்பிலும் ஆராயப்பட்டன. சமூக நீதி மற்றும் சுகாதார சமத்துவத்தை முன்னேற்றக்கூடிய கருத்துள்ள கொள்கை மாற்றங்களை தொடர்பான ஆலோசனைகளை வழங்கல் குறித்தும் கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஜனநாயகத்தை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச உறுதியளித்துள்ளார். ஜனநாயகமும் அரசியலமைப்பும் மீறப்படும் விடயத்தை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கும் நோக்கில் அரசியல் கட்சிகள், கலைஞர்கள், சிவில் அமைப்புகள், ஓய்வு பெற்ற இராணுவத்தினர், சமூக சேவையாளர்கள் மற்றும் தொழிற்சங்க தலைவர்கள் உள்ளிட்டவர்களோடு ஒருங்கிணைந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் நிகழ்வு இன்று வெடராஜ் ஹோட்டலில் நடைபெற்றது.
இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். තමන්ගේ ජීවිකාව අසීරුවෙන් ක්‍රියාත්මක වෙන මොහොතක්. அதிகாரம் கிடைப்பது போன்று அதனை கைவிடவும் தயாராக இருக்க வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தியின் பயண பாதையில் ஒருபோதும் குறுக்கு வழியில் அல்லது ஜனநாயகத்தை meறுகின்ற விதத்திலோ அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்ள செயற்படவில்லை. அவ்வாறான பல சந்தர்ப்பங்கள் இருந்தபோதும் அதற்கு இடமளிக்கவில்லை. அதிகாரத்தை கைப்பற்றுவது நோக்கமல்ல, மக்களுக்கு சேவை செய்வதே நோக்கமாகும். கொள்கை திட்டத்துடனான அரசியலின் ஊடாகவே அதிகாரத்தை பெறுவது உச்சகட்ட நோக்கமாகும். மக்கள் அபிப்பிராயத்திற்கு முதலிடம் கொடுத்து உகந்த சேவையை மேற்கொள்வது அரசு நிர்வாகத்தின் சிறந்த தன்மையாகும். தற்போது நாட்டில் உள்ள அரசியல் யாப்பு மீறப்படுகின்றது. ஜனநாயகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள 3 பிரதான தூண்களுக்கு இடையேயான தடைகள் மற்றும் சமன்பாடு தொடர்பாக அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அவை மீறப்பட்டிருக்கின்றது. ஜனநாயகமும் அரசியலமைப்பும் முழுமையாக பலியெடுக்கப்பட்டு வருகின்ற இந்த முறைமையை முற்றாக மாற்ற வேண்டும். அடிப்படை உரிமைகளுக்கு புதிய அர்த்தம் சேர்க்கப்பட வேண்டும். අපි අපගේ කාර්යභාරය තාවකාලික භාරකරුවන් හැටියට பணத்துக்காகவும் வரப்பிரசாதங்களுக்காகவும் போகின்ற சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகள் தன்னிடமில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கான ஐக்கிய மக்கள் சக்தியின் 7வது மக்கள் வெற்றி பேரணி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் மேரிகம நகரில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். මේ රට වැටී තිබෙන ප්‍රපාතයෙන් ගොඩගන්නට නම් අපි එකතු වෙන්නට ඕන. நான் சந்தர்ப்பவாத அரசியலை பின்பற்றவில்லை. 2018ஆம் ஆண்டு 52 நாள் சூழ்ச்சியின் போது பிரதமர் பதவியை பொறுப்பேற்குமாறு 71 தடவை அழைப்பு விடுத்த போதும் அந்த அழைப்பை தான் நிராகரித்தேன். அந்த பிரதமர் பதவிக்கான மக்கள் வரம் தனக்கு கிடைக்கவில்லை என்பதால் சந்தர்ப்பவாத பெருச்சாளித்தன அரசியலை மேம்படுத்தி பதவிகளின் பின்னால் செல்வதற்கு தமக்கு விருப்பமில்லை. அந்த கொள்கையினால் தான் கோட்டாபய ராஜபக்ஷ பிரதமர் பதவியை பொறுப்பேற்குமாறு கூறிய போதும் அதனை நான் நிராகரித்தேன். அவ்வாறு அந்த சந்தர்ப்பத்தில் சென்றிருந்தால் இந்த நாட்டை சூறையாடி வளங்களையும் பணத்தையும் திருடிய திருடர்களின் பாதுகாவலராகத்தான் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும். திருடர்களை பாதுகாக்கின்ற வாயில் காவலாளியாகவும் இருந்திருப்பேன். எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் பொறுப்புகளின் ஊடாகவும் பணத்துக்காகவும் சோரம் போவதற்கு தயாரில்லை. எந்த ஒரு பிரபலமான பதவியாக இருந்தாலும் எவ்வாறான முன்மொழிவுகளை முன்வைத்தாலும் பொதுமக்களை மையப்படுத்திய அரசியலில் இருந்து விலகி செயற்பட போவதில்லை. சஜித் பிரேமதாச ஆகிய என்னையும் எனது குழுவையும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் விலை பேச முடியாது. ආර්ථිකය විලංගු දමලා අද ආර්ථිකය ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் ஒன்றிணையுமாறு ஐக்கிய மக்கள் சக்திக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்க ஒன்றிணையுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியினருக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சித்தொலபத்து தெரிவித்துள்ளார். எனும் ஸ்ரீலங்கா எனும் துணைப்பொருளில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். මේ ජනාධිපතිවරණය තුළ රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමාගේ ජයග්‍රහණයෙන් පස්සේ මං කොහොමද අපව පාර්ලිමේන්තු වෙන්නේ කියලා. එහෙම නැත්නම් ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමා ප්‍රබල අවස්ථාවේ එතුමාගේ ආණ්ඩුව විවේචනය කරපු கட்சி என்ற வகையிலோ அல்லது தனிப்பட்ட அரசியல் லாபம் தொடர்பிலோ கவனம் செலுத்தாது நாம் நாட்டின் எதிர்காலம் தொடர்பில் சிந்திக்க வேண்டும். நாட்டு மக்களுக்காகவே நாம் தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவை தெரிவிக்க முன்வந்துள்ளோம். நாடு எதிர்கொண்டுள்ள நெருக்கடியில் இருந்து நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லவல்ல ஆளுமை ரணில் விக்ரமசிங்கவிடமே உள்ளது. நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். அதனை கருத்தில் கொண்டே நாம் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவை வழங்குகின்றோம். ஆகவே சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியினரையும் அவருக்கான ஆதரவை வழங்க ஒன்றிணையுமாறு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். එකම වාහනයක්වත් පාවිච්චි නොකරන පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයෙක් මට අමාත්‍ය දුර නැහැ. නමුත් தேசிய காங்கிரஸ் கட்சி தனிப்பட்ட நலன்களுக்காக தலைவர்களை ஆதரிக்காதென நாடாளுமன்ற உறுப்பினர் எல்ல மாதாவுலா தெரிவித்துள்ளார். தேசிய காங்கிரஸ் கட்சி முஸ்லிம் சமூகத்தின் நன்மைகளுக்காகவே தலைவர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு ஆதரவளித்து வருவதாக ரணில் விக்ரமசிங்கவிற்கான ஆதரவு நிலைப்பாடு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் எல்ல மாதாவுலா தெரிவித்துள்ளார். தேசிய காங்கிரஸ் கட்சியின் பேராளர் மாநாடு நேற்று அம்பாறை அக்கறை பெற்று நடைபெற்ற போது அங்கு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். ஒரு எம்பியாக வருவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுவார்கள். நாங்கள் எம்பியாக போய் மினிஸ்டராக இருந்து இது வேண்டாம் என்று தூக்கறிந்து அரசாங்கங்களை கலைத்த வரலாறுகள் இருக்கிறது.
அது ஹக்கீமுக்கும் தெரியும். ரிஷாட் நேத்து முந்தநாத்து வந்த புள்ளதான், அது வேறு. டாக்டருக்கு தெரியும், எவ்வளவோ பெரிய ஆட்களுக்கு தெரியும். ரிஷாட் வருவதற்கு முன் நூர்தீன் மஷூர் என்ற ஒருவர் இருந்தார் கட்சி. அவைகளெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆகவே இவற்றை நான் ஏன் ஞாபகப்படுத்துகிறேன் என்றால், அப்படியான ஒரு வரலாற்றில் சொந்த தேவைகளுக்கு இல்லாமல் சமூகத்தினுடைய தேவைகளுக்கென்றே அவ்வப்போது தலைவர்களை தெரிவு செய்தது தேசிய காங்கிரஸ். இந்த காலத்திலும் ஒரு தலைவரை தெரிவு செய்தது. எந்த அளவிற்கென்றால், யுத்தத்தை பார்த்திருக்கிறோம், கடல் அலை பேரலையை பார்த்திருக்கிறோம். இவைகள் அழிவுகள். எல்லோரும் மனம் இறங்கி போய் அந்த அழிவுகளுக்கு நிவாரணம் தேடினோம். ஆனால் சாப்பிடுவதற்கு கேஸ் இல்லாமல், லாமண்ணெய் பெட்ரோல் இல்லாமல், கொள்ளி இல்லாமல் ரோட்டிலே இருந்தது இருக்கிறதே, நோன்பை பிடித்து கொண்டு கியூவில் இருக்கிறதே, அந்த கொடுமை நாம் முந்தி சொன்ன எல்லாவற்றையும் விட கொடுமையிலும் கொடுமை. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவர் கட்சியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவர் பதவியிலிருந்தும் உச்சபீட உறுப்பினரிலிருந்தும் அந்த கட்சியின் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் HMM ஹாரிஸ் இடைநிறுத்தப்பட்டுள்ளார். முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராவ் ஹக்கீமுடைய அறிவுறுத்தலுக்கு அமைவாக கட்சியின் செயலாளர் நிசாம் காரியப்பரவலால் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹாரிஸுக்கு இது தொடர்பில் இன்று கடிதம் ஒன்றும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதென முஸ்லிம் காங்கிரஸ் தீர்மானித்துள்ள நிலையில் கட்சி தீர்மானத்துக்கு அமைய HMM ஹாரிஸ் செயற்படாமையே அவர் கட்சியிலிருந்து இடைநிறுத்தப்படுவதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது. பெரமுனவின் முதலாவது தேர்தல் பிரச்சார கூட்டம் நாளை அனுராதபுரத்தில் இடம்பெறவுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முதலாவது தேர்தல் பிரச்சார கூட்டம் நாளை அனுராதபுரத்தில் இடம்பெறவுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் இந்திகா அனுருத தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். මාධ්‍ය නිවේදනයක් නිකුත් කරන්නේ හෙට දිනේ අනුරාධපුරේ පැවැත්වීමට නියමිත විජයග්‍රාහී ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முதலாவது தேர்தல் பிரச்சார கூட்டம் நாளை அனுராதபுரத்தில் இடம்பெறவுள்ளது. சர்வமத தலைவர்களின் ஆசியுடனேயே இந்த விடயம் அனுராதபுரத்திலிருந்து ஆரம்பமாக உள்ளது. கண்டி, அனுராதபுரம், கம்பகா, களுத்துறை மற்றும் கொழும்பு ஆகிய பகுதிகளில் தேர்தல் பிரச்சார கூட்டங்களை மேற்கொள்ள உள்ளோம். அதன் முதல் அங்கமாக அனுராதபுரத்தில் நாளைய தினம் 2 மணி முதல் தேர்தல் பிரச்சார கூட்டம் இடம்பெறவுள்ளது. இது வெற்றிகரமான தேர்தல் பிரச்சார கூட்டமாக அமையும். காரணம், நாம் கொள்கை அடிப்படையிலேயே அனைத்து விடயங்களையும் முன்னெடுத்து வருகின்றோம். ஆகவே அனுராதபுரம் மக்கள் எமக்காக நிச்சயம் ஒன்றிணைவர். நாம் வேறு மாவட்டங்களை சேர்ந்தவர்களை அழைத்து வரப்போவதில்லை. மாறாக அனுராதபுரம் மக்கள் எமக்காக ஒன்றிணைவர் என்ற நம்பிக்கை எமக்குள்ளது. ආගමික වතාවත් අනුරාධපුරේ රුවන්වැලි මහා සෑරඳුන්ගේ மட்டக்களப்பு மறை மாவட்டத்தின் புதிய அப்போஸ்தலிக பரிபாலகராக அருட்கலாநிதி ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை நியமிக்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு மறை மாவட்டத்தின் புதிய அப்போஸ்தலிக்க பரிபாலக ஆயராக அருட்கலாநிதி ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகையை திருத்தந்தை பிரான்சிஸ் நியமித்துள்ளார். நேற்றைய தினம் இந்நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மறை மாவட்ட ஆயர் ஜோசப் பொன்னையா ஆண்டகை ஓய்வு பெற்றுள்ள நிலையில் மட்டக்களப்பு மறை மாவட்டத்திற்கு அப்போஸ்தலிக பரிபாலகராக அதிவணக்கத்திற்குரிய ஆயர் ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை மட்டக்களப்பு மாவட்ட ஆயராக திருத்தந்தையால் அறிவிக்கப்பட்டார். திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஒரே மறை மாவட்டமாக இருந்த நிலையில் 2008ஆம் ஆண்டு துணை ஆயராக ஜோசப் பொன்னையா ஆண்டகை நியமனம் பெற்று பணியாற்றிய நிலையில் 2012ஆம் ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டம் தனி மறை மாவட்டமாக பிரகடனப்படுத்தப்பட்ட போது ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட ஜோசப் பொன்னையா ஆண்டகை 12 ஆண்டுகள் மட்டக்களப்பு ஆயர் பணியினை முன்னெடுத்து ஓய்வு பெற்றுள்ள நிலையில் மட்டக்களப்பு மறை மாவட்டத்திற்கு புதிய அப்போஸ்தலிக பரிபாலகராக ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை திருத்தந்தை பிரான்சிஸால் அறிவிக்கப்பட்டார். அருட்கலாநிதி ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை தேசிய கத்தோலிக்க இளைஞர் சம்மேளனத்தின் பொறுப்பு ஆயராகவும் கொழும்பு மறை மாவட்டத்தின் துணை ஆயராகவும் பணியாற்றி வருகின்றார். இந்நிலையில் அவர் மட்டக்களப்பு மறை மாவட்டத்தின் புதிய அப்போஸ்தலிக பரிபாலகராக நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி கண்ணகிபுரம் வீதி புனரமைப்பு பணி இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தின் கண்ணகிபுரம் வீதி புனரமைப்பு பணி மாகாண நீர்ப்பாசன திணைக்களத்தினால் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. மாகாண
குறித்தொதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் 40 மில்லியன் ரூபாய் செலவில் குறித்த வீதியின் 2.5 கிலோமீட்டர் பகுதி தார் வீதியாக புனரமைக்கப்பட உள்ளது. ஸ்கந்தபுரம் கரும்பு தோட்டம் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து குறித்த வீதி புனரமைப்பு பணிகளை கிளிநொச்சி மாவட்ட பிரதி நீர்ப்பாசன பணிப்பாளர் கே கருணாநிதி, கிளிநொச்சி மேற்கு நீர்ப்பாசன பொறியியலாளர் டி ரிசியந்தன் ஆகியோர் ஆரம்பித்து வைத்தனர். இந்த நிகழ்வில் உத்தியோகத்தர்கள், கிராம மட்ட அமைப்புகளின் அங்கத்தவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் தபால் மூல வாக்களிப்பில் அத்தாட்சிப்படுத்தப்படும் அலுவலர்களாக கடமையாற்ற உள்ளவர்களுக்கான தெளிவூட்டும் கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் தபால் மூல வாக்களிப்பில் அத்தாட்சிப்படுத்தப்படும் அலுவலர்களாக கடமையாற்ற உள்ள முப்படையினர் மற்றும் போலீசாருக்கான தெளிவூட்டும் கலந்துரையாடல் மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது. மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் எஸ் முரளிதரன் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் புலனறுவை மாவட்ட முன்னாள் உதவி தேர்தல் ஆணையாளர் பலபால்ராக கலந்து கொண்டார். கலந்துரையாடலில் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் ஏ அமல்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு வின்சென்ட் மகளிர் தேசிய பாடசாலையின் 2022ஆம் ஆண்டுக்கான பரிசளிப்பு விழா இன்று நடைபெற்றது. மட்டக்களப்பு கல்வி வலயத்திற்குட்பட்ட வின்சென்ட் மகளிர் தேசிய பாடசாலையின் 2022ஆம் ஆண்டுக்கான பரிசளிப்பு விழா கல்லூரி அதிபர் தவ திருமகள் தலைமையில் இன்று நடைபெற்றது. அதிதிகள் மாணவிகளினால் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு பேண்ட் வாத்திய இசையுடன் அழைத்து வரப்பட்டனர். மங்கள விளக்கேற்றப்பட்டு வரவேற்பு நடனத்துடன் பரிசளிப்பு விழா ஆரம்பமானது. பரிசளிப்பு விழா நிகழ்வில் மாணவர்களின் கலை கலாச்சார நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் பாடசாலை மட்டத்தில் நடத்தப்பட்ட பாடவிதான செயற்பாடுகள், பரீட்சைகள், 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை, கல்வி பொதுதராதர சாதாரண தர மற்றும் உயர்தரத்தில் சிறந்த புள்ளிகளை பெற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் வெற்றிக்கிண்ணங்களும் வழங்கப்பட்டன. பல்கலைக்கழக அனுமதியினை பெற்றுள்ள மாணவர்களை கௌரவிக்கும் வகையில் மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி பதக்கங்களும் அணிவிக்கப்பட்டு சவால் கனமும் வழங்கப்பட்டது. பரிசளிப்பு நிகழ்வில் பிரதம விருந்தினராக கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் சுஜாதா குலேந்திரகுமார் கலந்து கொண்டார். அதிதிகளாக மட்டக்களப்பு கல்வி வலய உதவி கல்வி பணிப்பாளர் ஹரிஹரராஜ், வைத்திய நிபுணர் வைத்தியர் திருக்குமார் உட்பட ஓய்வு நிலை பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், கல்வி பணிப்பாளர், அயல் பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், பாடசாலை அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள் என பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். கட்சி தாவும் தவளை அரசியலுக்கு தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் முடிவு கட்டப்படும் என ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் மக்களின் ஆணை தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு கிடைத்து மறுநாள் தாம் ஆட்சிப்படும் ஏறுவோம் என ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கிரிபத்கொடையில் நடைபெற்ற கட்சி தேர்தலின் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ලෝක එක කාලයක් පාලනය කළේ වැඩිම නාවික බලය තියෙන කෙනෙක්. ඊළඟ ලෝකේ පාලනය කරන්න පටන් ගත්ත වැඩිම වෙඩි බලය තියෙන කෙනෙක්. அரசின் வருமானத்தை அதிகரிக்கும் நோக்குடனேயே தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை கைப்பற்றும், ஊழல் மோசடியை ஒழிக்கும், வரி செலுத்தாமல் உள்ள பலரிடமிருந்து 169 பில்லியனை பெற முடியும். அவர்களை அடையாளம் கண்டுள்ளோம். அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் என குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை கட்சி தாவும் தவளை அரசியலுக்கு தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் முடிவு கட்டப்படும். இந்த பக்கம் அந்த பக்கம் என கட்சி தாவல்கள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. இப்படியான தவளை அரசியலை நாட்டு மக்கள் கடுமையாக எதிர்க்கின்றனர். எனவே தவளை அரசியலுக்கு முடிவு கட்ட வேண்டும். எமது நாட்டுக்கு கொள்கை அடிப்படையிலான அரசியலை தேவைப்படுகின்றது. அந்த வழியிலேயே எமது அணி பயணிக்கின்றது. தாவும் அரசியல் தவளைகளுக்கு எமது அணியிடமில்லை. இவ்வாறு தாவும் தவளைகள் இணைந்து கூட்டணிகள் அமைத்திருந்தாலும் அவை எமக்கு சவாலாக அமையாது. கட்சி தாவலினால் நாடாளுமன்ற உறுப்புரிமையை ரத்து செய்வதற்குரிய சட்டம் இயற்றப்படும். தற்போது அந்த சட்டம் இருந்தாலும் அதனை பலப்படுத்தும் வகையில் திருத்தம் கொண்டுவரப்படும். அசிங்கமான அரசியல் கலாச்சாரத்துக்கு முடிவு கட்டப்படும். අවශ්‍යතාවය වෙනස් වුණා. අවශ්‍යතාවය වෙනස් වුණේ නෑ. අවශ්‍යතාව සපුරා ගන්න ආකාරයෙන් වෙනස් වුණා. ඒකේ මාකට් එකක් හැදෙනවා. நாட்டுக்கு தேவையான தலைவர் ரணில் விக்ரமசிங்க என ஸ்ரீலங்கா ஜனநாயக கட்சி தெரிவித்துள்ளது. நாட்டுக்கு பொருத்தமான தலைவர் ரணில் விக்ரமசிங்க என மக்கள் தீர்மானித்து விட்டதாக ஸ்ரீலங்கா ஜனநாயக கட்சி தெரிவித்துள்ளது. அம்பாறை சமாந்துறையில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அக்கட்சியின் தலைவர் கலாநிதி அன்வர் எஸ் முஸ்தபா இவ்வாறு தெரிவித்தார். அதிமேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை மீண்டும் ஜனாதிபதியாக இந்த நாட்டுக்கு தெரிவு செய்து அவர்களுடைய சேவைகளை இந்த நாட்டு மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் நாங்கள் இங்கு இந்த கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதே போன்று உங்களுக்கு தெரியும், இங்கு போட்டியிடுகின்ற மிக முக்கியமான வேட்பாளர்கள் 4 பேர் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இங்கு இருக்கின்ற 4 பேரில்
அதிகம் வாக்குகளை பெறக்கூடிய ஒரு வேட்பாளராகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். வரிப்பணம் செலவு செய்வது என்பது எங்களுக்கு திருப்பி செலுத்த வேண்டிய பாரிய கடன் என ஜனாதிபதி வேட்பாளர் மயில்வாகனம் திலகராஜ் தெரிவித்துள்ளார். வரிப்பணம் செலவு செய்வது என்பது எங்களுக்கு திருப்பி செலுத்த வேண்டிய பாரிய கடன் என நுவரெலியா மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி வேட்பாளருமான மயில்வாகனம் திலகராஜ் தெரிவித்துள்ளார். நேற்று மாலை ஹட்டனில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் அவர் இதனை தெரிவித்தார். மேலும் தங்களை இலங்கை மலையக தமிழரின் அடையாளப்படுத்துங்கள் என்ற அடையாளத்தை இந்த ஜனாதிபதி வேட்பாளரூடாக இலங்கை அரசுக்கு கொள்கையூடாக சொல்வதாகவும் குறிப்பிட்டார். 200 வருஷமாக இந்த வருஷங்களாக இந்த நாட்டுக்காக உழைத்து கொடுத்த மலையக மக்களுக்கு இந்த நாடு திருப்பி செலுத்துகின்ற கடன் என்கின்ற தகவலை நாங்கள் பகிரங்கமாக சொல்லுகிறோம். 200 வருஷத்துக்கும் அந்த 200 கோடியை வருடத்திற்கு 1 கோடி என்கின்ற கணக்கில் செலவிட்டு எங்கள் மக்களின் அபிவிருத்திக்கு பயன்படுத்தி இருந்தாலும் கூட இன்று பல அபிவிருத்தி நடவடிக்கைகள் இருக்கும். 1948ஆம் ஆண்டில் 1 கோடி ரூபாய் என்பது பெரிய தொகை, பல கிராமங்களை உருவாக்கியிருக்கலாம். இன்றைக்கு 1 கோடி ரூபாய் சின்ன தொகையாக இருக்கலாம். 200 வருஷத்துக்கு 1 கோடின்னு சொல்லி பாருங்க, 1 கோடி. எனவே இந்த நாடு திருப்பி செலுத்த வேண்டிய கடன் இருக்கிறது. இலவச கல்வியை இந்த நாடு பெற்றுக்கொண்டது மலைய மக்களின் உழைப்பு. இன்று வரிப்பணத்தை செலவழிக்கிறோம் என கவலைப்படுபவர்களுக்கு எல்லாம் நாங்கள் சொல்லுகிறோம், எங்கள் வரிப்பணத்தில் நீங்கள் இலவச கல்வியை கற்றிருக்கிறீர்கள், எங்கள் வரிப்பணத்தில் நீங்கள் இலவச சுகாதாரத்தை அனுபவித்திருக்கிறீர்கள். எனவே உங்கள் வரிப்பணம் எங்களுக்கு செலவாவது நீங்கள் இந்த எங்களுக்கு திருப்பி செலுத்த வேண்டிய கடன் என்பதாக கணக்கில் வைத்துக் கொள்ளுங்கள் என்கின்ற பாரிய செய்தியை குறிப்பாக சிங்கள மொழியில் நான் அதிகமாக சொல்லி வருகிறேன். பொது தமிழ் வேட்பாளர் இலங்கையிலே களமிறங்கி இருக்கிறார். அவர்களை பொது தமிழ் வேட்பாளர் என்கிறார்கள். ஆனால் அவர்கள் அரசியல் தீர்வு பெறுவதற்காக அதனை செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் பொது தமிழ் வேட்பாளர்கள் என்றால் அவர்கள் முன்வைக்கின்ற அந்த கோரிக்கைகள் ஏதேனும் மலையக தமிழர்களுக்கு இருக்கிறதா, அல்லது மலையக அரசியல் சமூக பிரதிநிதிகளோடு அவர்கள் கலந்துரையாடி இருக்கிறார்களா, அவர்கள் முன்வைக்கும் யோசனையில் என்ன அரசியல் தீர்வு இருக்கிறது என்பது தொடர்பாக எங்களுக்கும் தெரியாது. நான் ஒரு அரசியல் செயற்பாட்டாளர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக இருக்க எனக்கு எதுவும் தெரியாது. எனவே அப்படி இருக்கும்போது அவர்கள் பொது தமிழ் வேட்பாளராக இருக்க முடியாது. எங்களை இலங்கை மலையக தமிழர் என அடையாளப்படுத்துங்கள் என்கின்ற அடையாளத்தை இந்த ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களூடாக நாங்கள் இலங்கை அரசுக்கு கொள்கை வகுப்பாளர் சொல்லுகிறோம். நாங்கள் இலங்கை மலையக தமிழ் மக்கள். மட்டக்களப்பு கிரான் பகுதியில் யானை தாக்கியதில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு கிரான் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பொண்டுகள் சேனை பிரதான வீதியில் நேற்றதிகாலை காட்டு யானை தாக்கியதில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கிரான் புலிப்பாய்ந்தகல் பகுதியைச் சேர்ந்த 60 வயதுடைய தம்பிப்பிள்ளை அம்பிகை ராசா என்ற 3 பிள்ளைகளின் தந்தையே உயிரிழந்தவர் ஆவார். உயிரிழந்த நபர் புலிப்பாய்ந்தகல் பகுதியில் உள்ள தனது வீட்டிலிருந்து பூலாக்காடு பகுதியில் உள்ள கோயில் ஒன்றுக்கு நேற்று திங்கட்கிழமை அதிகாலை துவிச்சக்கர வண்டியில் சென்ற வேளையில் அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது. கோரலைப்பற்று தெற்கு கிரான் பகுதிக்குரிய திடீர் மரண விசாரணை அதிகாரி கே பவளகேசன் சம்பவ இடத்திற்கு சென்று சடலத்தை பார்வையிட்டதுடன் விசாரணைகளையும் மேற்கொண்டார். பிரேத பரிசோதனைக்காக வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலைக்கு சடலம் அனுப்பி வைக்கப்பட்டது. கிரான் பிரதேச செயலாளர் பிரிவில் இம்மாதம் 2 காட்டு யானையின் தாக்குதலுக்கு இடக்காகி உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பேலியகொட நாரமினிய பிரதேசத்தில் வீடொன்றுக்கு அருகில் நபர் ஒருவர் தடி மற்றும் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். கடந்த 18ஆம் தேதி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுடன் தாக்குதலில் காயமடைந்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்று உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் கல்லணி நாரமினிய வீதியில் வசிக்கும் 39 வயதுடையவர் எனவும் தனிப்பட்ட தகராறு காரணமாக சிலர் குறித்த நபரை தாக்கி கொலை செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் கொட்டுகச்சிய பிரதேசத்தைச் சேர்ந்த 24 வயதுடைய சந்தேக நபர் குற்றச் செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்ட கூறிய ஆயுதத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பேலியகொட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நுவரெலியாவில் அடையாளம் தெரியாத பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த பெண் நேற்று மாலை நுவரெலியா கிரகரி வாவிக்கு அருகிலுள்ள வீதியோரத்தில் விழுந்து கிடந்ததை அவதானித்த பொதுமக்கள் போலீசாருக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் 1990 என்று அவசர நோயாளர் சேவைக்கு தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்து மருத்துவ உதவி அதிகாரிகள் குறித்த பெண் உயிரிழந்துள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளனர். குறித்த பெண்ணின் சடலம் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை எனவும் நீதிமன்ற அனுமதியை பெற்று சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நுவரெலியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
பாணந்துறை கடலில் மூழ்கிய இளைஞன் உயிர்காப்பு பிரிவினரால் காப்பாற்றப்பட்டுள்ளார். பாணந்துறை கடலில் மூழ்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்த இளைஞன் ஒருவர் பாணந்துறை போலீஸ் உயிர் பாதுகாப்பு பிரிவினரால் காப்பாற்றப்பட்டுள்ளதாக பாணந்துறை போலீசார் தெரிவித்தனர். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. பேர்வளி பிரதேசத்தைச் சேர்ந்த 18 வயதுடைய இளைஞர் ஒருவரே இவ்வாறு காப்பாற்றப்பட்டுள்ளார். இந்த இளைஞன் நேற்று மாலை பாணந்துறை கடலுக்கு நீராடச் சென்றுள்ள நிலையில் திடீரென நீரில் மூழ்கியுள்ளார். இதன்போது அங்கிருந்த பாணந்துறை போலீஸ் உயிர் பாதுகாப்பு பிரிவினர் இந்த இளைஞனை காப்பாற்றி முதலுதவி அளித்துள்ளதாக தெரிவித்தனர். போலீசாரின் விசேட போதைப்பொருள் சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் ஐஸ் போதைப் பொருளுடன் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டின் பல்வேறு பகுதியில் போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்ட விசேட போதைப்பொருள் சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது ஐஸ் போதைப் பொருளுடன் 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கைது நடவடிக்கை இன்று இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் தலைமையகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் காலி ரத்கம போலீசாரால் அம்பலாங்கொட ஹூனாபிட்டிய கொலனிய அருகிலுள்ள பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது 6 கிராம் 70 மில்லிகிராம் ஹெரோயினுடன் 34 வயதுடைய பலப்பட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை ஹம்பாந்தோட்ட மாவட்டத்தின் அம்பலாந்தோட்ட பகுதியின் கொகோம்பகஸ்பாவ பிரதேசத்தில் துறைமுக போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது அப்பிரதேசத்தைச் சேர்ந்த 44 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் 5 கிராம் 500 மில்லிகிராம் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 41 வயதுடைய அம்பலாந்தோட்ட பிரதேசத்தைச் சேர்ந்த மற்றும் ஒருவர் 6 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவில் போதைப்பொருள் ஒழிப்பு விசேட வேலைத்திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது 59 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 15 பேர் ஐஸ் போதைப் பொருள் விற்பனையாளர்கள் என காத்தான்குடி போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரி ஜி கஜநாயக்க தெரிவித்துள்ளார். 44 பேர் கசிப்பு விற்பனை, திருட்டுச் சம்பவங்கள் போன்ற குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என்றும் தெரிய வருகின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இன்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. 5 கிராம் 600 மில்லிகிராம் ஹெரோயினுடன் கல்கித்த பிரதேசத்தைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகத்தினால் இன்று ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்கித்த போலீசாரால் ரத்மலானி ரயில் நிலையத்திற்கு அருகில் வைத்து முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 43 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்ததுடன் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கல்கித்த போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். வவுனியா பன்றிகைத்துக்குளம் பகுதியில் இன்று அதிகாலை புதையல் தோட்டம் முன்பட்ட குற்றச்சாட்டில் ஒருவரை கைது செய்துள்ளதாக ஓமந்தை போலீசார் தெரிவித்தனர். இதன்போது அவரிடமிருந்து புதையலை கண்டறிவதற்காக பயன்படுத்தப்படும் ஸ்கேனர் கருவி உட்பட மண் அகழ்வதற்கான உபகரணங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. வவுனியா ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைவாக ஓமந்தை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் 54 வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணையை ஓமந்தை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான கப்பல் நாட்டை விட்டு புறப்பட்டது. அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான USS ஸ்ட்ரோம்ஸ் கப்பல் நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. விநியோகம் மற்றும் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவே குறித்த கப்பல் இலங்கைக்கு வருகை தந்ததுடன் இன்று கப்பல் நாட்டை விட்டு புறப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியாவில் தீ விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் நேரில் சந்தித்து உதவி பொருட்கள் வழங்கியுள்ளார். நுவரெலியா பூண்டுலோயா சேன் கீழ்பிரிவில் ஏற்பட்ட தீப்பரவலால் பாதிக்கப்பட்டு தோட்ட ஆலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் நேரில் சென்று சந்தித்தார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உணவு, உடை, பிள்ளைகளுக்கான கற்றல் உபகரணங்களை மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் வழங்கி வைத்தார். இதன்போது மலையக மக்கள் முன்னணியின் பிரதி தலைவர் ராஜாராம், மலையக தொழிலாளர் முன்னணியின் பொதுச் செயலாளர் புஷ்பா விஸ்வநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நுவரெலியா மாவட்டம் பூண்டுலோயா சேன் கீழ்பிரிவில் கடந்த 16ஆம் தேதி 24 வீடுகளை கொண்ட லயன் குடியிருப்பு ஒன்று தீக்கிரையாகியது. சம்பவத்தில் 24 குடும்பங்களைச் சேர்ந்த 80 பேர் பாதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செல்வசநிதி முருகன் ஆலயத்தின் தீர்த்தோற்சவத்தின் போது பக்தர் ஒருவரின் காவடி பலரின் கவனத்தை ஈர்த்திருந்தது. யாழ்ப்பாணம் செல்வச்சந்நிதி முருகன் ஆலயத்தில் நேற்று வித்தியாசமான முறையில் பக்தர் ஒருவர் காவடி எடுத்திருந்தார். யாழ்ப்பாணம் செல்வசந்நிதி முருகன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவத்தின் தீர்த்தோற்சவம் நேற்று நடைபெற்றது. மகோத்சவத்தின் போது பக்தர்கள் காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கம். வழமை போன்று நேற்றைய தீர்த்தோற்சவத்தில் அதிகளவானவர்கள் காவடி எடுத்திருந்தனர். அதில் ஒருவரின் காவடி மக்களின் கவனத்தை பெரிதும் ஈர்த்திருந்தது.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் டான் தமிழொலி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.